சமூக நீதி மற்றும் தன்னடையாளங்களை எழுதி பார்த்தல் ஆகிய இரு நூல்கள் வெளியீட்டு விழாவை சிறப்பிக்கிற வகையில் வருகை தந்துள்ள நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி இருக்கிற தம்பி கவிஞர் வெண்ணிலவன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருக்கிற முனைவர் பேராசிரியர் குமார் அவர்களே, முனைவர் செல்வராணி அவர்களே, முனைவர் அமல் அவர்களே, கவிஞர் நளினி அவர்களே, எழுத்தாளர் அஜயன் பாலா அவர்களே, முனைவர் ஜெயபாலன் அவர்களே, முனைவர் மோகன்தாஸ் அவர்களே, இதனை முன்னின்று நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தம்பி அமுதன் துரையரசன் அவர்களே, எழுத்தாளர் அன்பாதவன் அவர்களே, எழுத்தாளர் கரண் கார்கி அவர்களே, ஊடகவியலாளர் கஜேந்திரன் அவர்களே, இந்த இரு நூல்களையும் பெற்றுக்கொண்டு மிக சிறந்த உரையை வழங்கி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் முனைவர் கோவி செழியன் அவர்களே, சிறப்புரை வழங்கி சிறப்பித்திருக்கிற முனைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களே, தோழர் வீரபாண்டியன் அவர்களுக்கு பதிலாக இங்கே வருகை தந்து இந்நிகழ்வை சிறப்பித்திருக்கிற தோழர் லெனின் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று மிகச் சிறப்பான ஆய்வுரையை வழங்கி இந்நிகழ்வை சிறப்பித்திருக்கிற மாநில கல்லூரி முதல்வர், கல்லூரி கல்வி இணை இயக்குனர் முனைவர் இராமன் அவர்களே, எழுத்தாளர் ஜமாலன் அவர்களே, இவ்விழாவின் நாயகர் நூலாசிரியர் பேராசிரியர் முனைவர் மு ரமேஷ் அவர்களே, அவருடைய அருமை துணைவியாரும் மதிப்புறு விரிவுரையாளருமான திருமிகு சரோஜா தேவி அவர்களே, இந்நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற திருமிகு மோகன வசந்தன் அவர்களே, மற்றும் இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே நேரத்தில் இன்னொரு நிகழ்வில் நான் இருக்க வேண்டும். திருப்பரங்குன்றம் தொடர்பான ஒரு நூல் வெளியீட்டு விழா, அவர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த நெருக்கடியான நிலையில் என்ன பேசுவது என்று தெரியாமல் நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நம்முடைய பேராசிரியர் முனைவர் மு ரமேஷ் அவர்கள் 20க்கு மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற ஒரு நூலை எனக்கு காணிக்கையாக்கியிருக்கிறார் என்பதை அறிந்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். மாதம் ஒரு முறையாவது அவர் நம்முடைய அலுவலகத்திற்கு வருவார். என்னை பார்த்து பேசி ஊக்கப்படுத்திவிட்டு செல்வது அவருடைய வழக்கம். அதைவிட முக்கியமாக கட்சிக்கு ஏதேனும் நிதியை வழங்கி என்னை ஊக்கப்படுத்துவார் ஒவ்வொரு முறையும். அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தையும் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிற என்னையும் மிக ஆழமாக நேசிக்கிறார் என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி, பெருமை. எப்படி அதை விவரிப்பது என்று எனக்கு விளங்கவில்லை. என் மீது இந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார், ஆழமான பற்றுதலை கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் தாண்டி அவர் மிகச்சிறந்த ஆய்வாளராக இருந்து தமிழ் சமூகத்திற்கு பல நூல்களை எழுதி
பெரும் பங்களிப்பை செலுத்தி வருகிறார் என்பதுதான் போற்றுதலுக்குரியது. அந்த வகையிலே அவரை நான் பெரிதும் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நம்மால் ஒரு பக்கம் உட்கார்ந்து எழுத முடியவில்லை, ஒரு நூலை தொகுக்க முடியவில்லை. அமைப்பாய் திரள்வோம் என்கிற அந்த நூல் கூட கட்டாயத்தின் பேரில் நான் தமிழ்மண் இதழுக்கு மாதம் ஒரு முறை எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு அது. களத்தில் நான் கண்ட பட்டறிவை கொண்டு நாம் உதிரிகளாக சிதறி கிடக்க கூடாது, கருத்தியல் அடிப்படையில் ஒரு அமைப்பாக திரள வேண்டிய தேவை உள்ளது என்பதை வலியுறுத்தவே இயக்கத் தோழர்களுக்காக நான் எழுத முனைந்து, பிறகு பிடரி வலி ஏற்பட்டு, கழுத்து பகுதியில் பிடரி வலி ஏற்பட்டு எழுதுவதை 58 கட்டுரைகளோடு நிறுத்திவிட்டேன். அதற்கு பிறகு நான் அதை தொடர முடியவில்லை. இன்னும் அது தொடர்பாக நிறைய எழுத முடியும், எழுத வேண்டும், ஆனால் முடியவில்லை. ஆனால் நம்முடைய பேராசிரியர் மு. ரமேஷ் அவர்கள் வருடத்திற்கு 2 அல்லது 3 நூல்களை கொண்டு வருகிறார். அதுவும் ஆய்வு நோக்கில், மேம்போக்காக அல்ல, ஒப்புக்காக அல்ல. நானும் ஒரு நூலாசிரியர், படைப்பாளர் என்று காட்டிக்கொள்வதற்காக அல்ல. சமூக பொறுப்புணர்வோடு இலக்கியங்களை ஆய்வு செய்கிறார். சமூக பொறுப்புணர்வோடு பண்பாட்டு தளத்தில் விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு கட்டுரைகளை எழுதுகிறார். அப்படிப்பட்ட அந்த முனைப்பில் இப்போது அவர் வெளியிட்டிருப்பவைதான் இந்த 2 நூல்களும். புத்தகத்தை பிரித்தால் கீழே வைக்க முடியவில்லை என்கிற அளவுக்கு ஏராளமான தரவுகளை, டேட்டாஸ், ஏராளமான ஆதாரங்களை கொண்டு அவர் இந்த நூல்களை படைத்திருக்கிறார். அவர் மணிமேகலை பாத்திரம் குறித்து, அந்த காப்பியம் குறித்து எந்த அளவுக்கு ஆய்வு செய்திருக்கிறார் என்பதை நம்முடைய மாநில கல்லூரி முதல்வர் அவர்கள் மகிழ்ச்சியோடும் அதே நேரத்தில் பொறாமையோடும் எடுத்துச் சொன்னார். எனக்கு அதிலே வருத்தமில்லை என்பது ஒரு வகையான பொறாமை உணர்வுதான். நான் இருந்திருக்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கு ரமேஷ் இருக்கிறார் என்று பெருமையோடு சொன்னார். அதாவது மணிமேகலை தொடர்பான ஆய்வில் நான் இன்னும் தீவிரம் காட்டியிருக்க வேண்டும், ஆனால் என்னுடைய திசை மாறி போய்விட்டது. நான் கல்லூரி முதல்வர், கல்லூரி இணை இயக்குனர் என்று என்னுடைய பாதை மாறிவிட்டது. அந்த இடத்தில் இன்றைக்கு மிகச்சிறப்பான ஆய்வாளராக, எழுத்தாளராக, படைப்பாளராக நம்முடைய பேராசிரியர் மு. ரமேஷ் அவர்கள் தன்னுடைய ஆளுமையை வளர்த்து கொண்டிருக்கிறார், நிறுவிக் கொண்டிருக்கிறார் என்பதை எடுத்துரைத்தார். ஆகவே அவருடைய இந்த ஆற்றல் தான் நம்மை வியப்புக்கு உள்ளாக்குகிறது. எப்படி இவரால் மாற்றுத்திறனாளி என்று சொல்லக்கூடாது, ஆனாலும் அந்த நிலையில் இருந்தும் கூட நேரத்தை அதற்கு ஒதுக்க முடிகிறது, அதில் கவனம் செலுத்த முடிகிறது, இத்தகைய ஆக்கங்களை உருவாக்க முடிகிறது என்பது உள்ளபடியே நமக்கு வியப்பை தருகிறது. சமூக நீதி குறித்த அவருடைய பார்வை, திராவிடம் குறித்த அவரது பார்வை, பௌத்தம் குறித்த அவரது பார்வை இந்த ஒற்றை நூலில் மிகச் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார். நம்முடைய முதல்வர் சொன்னதைப் போல மேடையிலே அமர்ந்து சில பக்கங்களை நான் புரட்டி பார்த்தேன். பௌத்தம், திராவிடம், இந்த இரு கருத்தியல்களும் சமூக நீதியை அடிப்படையாக கொண்டவைதான் என்பதை தரவுகளோடு அவர் நிறுவுகிறார்.
இந்த தலைமுறையை சார்ந்தவர்கள், குறிப்பாக அரசியல் களத்தில் நின்று பணியாற்றக்கூடியவர்கள் அவசியம் கற்க வேண்டிய ஒரு நூல் என்று நான் பரிந்துரைக்கிறேன். அவசியம் கற்க வேண்டும். பௌத்தம் குறித்தும் திராவிடம் குறித்தும் நமக்கு ஒரு புரிதல் இருந்தால்தான் சமூக நீதி குறித்த சரியான புரிதல் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு காலையிலே பேராசிரியர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஏற்பாடு செய்த வேர்ல்டு டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் என்கிற நிகழ்வு ஒன்றில் நான் பங்கேற்றேன். சமூக நீதி குறித்து தான் பேசினேன். இந்த அவையும் சமூக நீதி குறித்து ஒரு நூலை வெளியிடுகிற அவையாக அமைந்திருப்பது சால பொருத்தமாக இருக்கிறது. இன்றைக்கு சமூக நீதி கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்தால் போதும், சமூக நீதி அடிப்படையில் சாதியின் பெயரால் வழங்குவது கூடாது என்கிற திரிபுவாதம் இங்கே வலுவாக இன்றைக்கு முன்வைக்கப்படுகிறது. காலப்போக்கில் இந்த கருத்தியலே நீர்த்து போகுமோ, சமூக நீதி என்கிற கோட்பாடே இல்லாமல் போய்விடுமோ என்று அஞ்சத்தக்க வகையிலே வலதுசாரிகளின் கை இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது. இத்தகைய சூழலில் சமூக நீதி குறித்த புரிதல் இளம் தலைமுறையினருக்கு தேவை. குறிப்பாக ஆய்வு மாணவர்களுக்கு தேவை. பல்கலைக்கழக மாணவர்கள் கட்டாயம் கற்க வேண்டிய நூல் அது. சமூக நீதி ஏழை எளிய மக்களின் மீது கொண்டிருக்கிற பரிதாபத்தின் அடிப்படையில் முன்மொழியப்பட்ட ஒன்று அல்ல. காலம் காலமாக நிலவுகிற சமத்துவமின்மை என்கிற பாகுபாடுகளை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு கோட்பாடு அது. சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு கோட்பாடு. வலுவிழந்தவர்களை வலுவுள்ளவர்களாக பரிணமிக்க செய்வதற்கான ஒரு கோட்பாடு. அநீதிக்கு எதிராக போராடுவதற்கான ஒரு கோட்பாடு. ஆகவே அதனை ஒரு கோட்பாட்டு புரிதலோடு அணுக வேண்டிய ஒரு புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பதுதானே சரி, மேலோட்டமாக தர்க்க முறைப்படி பார்த்தால் அதுதான் சரி என்று நாமே சொல்ல தோன்றும். ஏழை பணக்காரன் என்று எல்லா சாதிகளிலும் இருக்கிறார்கள். சாதியை பார்க்காமல் ஏழைகளுக்கு நாம் இடஒதுக்கீடு வழங்குவதுதானே சரி என்று தோன்றும். ஆனால் சமூக நீதி கோட்பாடு என்பது வறுமை ஒழிப்புக்கான திட்டத்தை வரையறுக்கிற கோட்பாடு அல்ல. அது சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான கோட்பாடு. இதுதான் மிக முக்கியமானது. சமத்துவத்திற்கான கோட்பாடு இது. இந்த கோட்பாட்டை இன்றைக்கு நாம் உயர்த்தி பிடிப்பதற்கு ஒரு பின்புலம் உண்டு. அந்த பின்புலம் தான் இந்த மண்ணில் இன்றைக்கு விரிவாக வலுவாக பேசப்படுகிற திராவிடம் என்கிற கருத்தியல். திராவிடம் என்கிற கருத்தியல் இங்கே விரிவாக பேசப்படுவதற்கு ஒரு பின்புலம் உண்டு. அந்த பின்புலம் தான் பௌத்தம் என்கிற பின்புலம். எனவே பௌத்தத்திலிருந்து தான் திராவிடம் பரிணமித்தது, திராவிடத்திலிருந்து தான் சமூக நீதி பரிணமித்திருக்கிறது என்ற புரிதலை நாம் கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு தொடர்ச்சி. பௌத்தம் என்பது கடவுள் வழிபாட்டுக்குரியதல்ல. பௌத்தம் என்பது முற்பிறவி அடுத்த பிறவி என்கிற பிறவி கோட்பாடுகளோடு தொடர்புடையதல்ல. பௌத்தம் என்பது சமத்துவத்திற்கான கோட்பாடு. எளியவர்களை வலிமையுள்ளவர்களாக பரிணமிக்க செய்வதற்கான ஒரு கோட்பாடு. அநீதியை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு கோட்பாடு. பாகுபாடுகளை களைவதற்கான ஒரு கோட்பாடு. அது கௌதம புத்தர் காலத்தில் இருந்தே தொடங்கி இருக்கிறது. எனவே சமூக நீதி குறித்த மிக அருமையான ஒரு நூல். சமூக நீதியை வலதுசாரிகள் எப்படி பார்க்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கே இந்த நூல்
நமக்கு மிகப்பெரிய ஆதாரமாக அமையும். நமக்கு ஒரு வலுவான பின்னணியை தெளிவுபடுத்தும். அதை போல தன்னடையாளங்களை எழுதி பார்த்தல் என்கிற நூல், அதிலே முதல் கட்டுரை திராவிடம் தொடர்பானது. புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்லுகிறார் என்கிற மேற்கோள் எடுத்து வைத்து அதன் அடிப்படையில் அதை விவரிக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் திராவிடமும் தமிழும் வேறு வேறு அல்ல, தமிழ்தான் திராவிடம், திராவிடம்தான் தமிழ் என்கிற மொழி அடையாளத்தையும் இன அடையாளத்தையும் தெளிவுபடுத்துகிறார். ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ். அவர்கள் நாகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். நாகர்களின் மொழிதான் தமிழ். நாகர்கள்தான் பிற்காலத்தில் சமற்கிருதத்தால் உள்வாங்க பெற்று தமிழ், திரமிழ, திராவிட என்று திரிந்தது. தமிழே திராவிடம், தமிழ் இனம்தான் திராவிட இனம், நாகர்கள்தான் திராவிடர்கள். இந்தியாவில் இரண்டு இனக்கோட்பாடுகள் தான், இனக்குழுக்கள் தான் இருந்தார்கள், இனக்கோட்பாடுகள் தான் இருந்தன. ஒன்று ஆரிய இனம், இன்னொன்று திராவிட இனம். அந்த திராவிட இனம் என்பதுதான் தமிழ் இனமாக இன்றைக்கு தன்னை அடையாளப்படுத்தி தமிழ்நாட்டோடு சுருங்கி நிற்கிறது என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர், நம்முடைய கொள்கை ஆசான், நம்முடைய தத்துவ ஆசான் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் இன்றைக்கு சில பேர் திராவிடம் வேறு, தமிழ் வேறு என்று பிதற்றி மொத்தத்தில் அவர்கள் திராவிடம் என்கிற கருத்தியலையே சிதைக்க பார்க்கிறார்கள். அதற்காக பெரியாரையே கடுமையாக, கொச்சையாக விமர்சிக்கிறார்கள். விந்திய மலைக்கு தெற்கே இருந்தது திராவிட நாடு என்றும், வடக்கே இருந்தது ஆரியவர்த்தம் என்கிற ஆரிய நாடாகவும் இருந்தது. தமிழ்தான் சமற்கிருதத்தால் உள்வாங்க பெற்று பல்வேறு மொழிகளாக திரிந்து போயின. நாகர்கள்தான் அங்கே திராவிடர்களாகவும் மாறினார்கள். ஆரியம், நாகர் இனமும் ஆரிய இனமும் கலந்து திராவிட இனம் வடக்கே உருவாகிவிட்டது. வட திராவிடர் உண்டு, தென் திராவிடர் உண்டு. திராவிடர் என்பது வெறும் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு என்கிற பகுதிகளை மட்டும் குறிக்கிற நிலப்பரப்பு அல்ல. ஒட்டுமொத்த இந்திய நாடே திராவிட தேசமாகத்தான் இருந்தது என்கிற கருத்தை மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளரான, உலக மாமேதைகளுள் ஒருவரான புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே நிறுவுகிறார். பல பேர் நினைக்கிறார்கள், பெரியாரை விமர்சித்தால் திருமாவளவன் ஏன் குறுக்கிடுகிறான், திராவிடத்தை விமர்சித்தால் திருமாவளவன் ஏன் தலையீடு செய்கிறான், இவன் வேலையை இவன் பார்க்க வேண்டியதுதானே, அவன் திமுக, திக போன்றவர்கள் தானே அதற்கு எதிர்வினையாற்ற வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிற போது திருமாவளவன் ஏன் இதிலே தேவையில்லாமல் குறுக்கீடு செய்கிறான் என்று பலர் நினைக்கிறார்கள். திருமாவளவன் அம்பேத்கரின் மாணவன், ஆகவே குறுக்கீடு செய்கிறான். பெரியாரின் மாணவன், ஆகவே குறுக்கீடு செய்கிறான். எளிய மக்களின் அரசியலுக்கே வேட்டு வைக்கிறார்கள் என்றால் அதை நாம் வேடிக்கை பார்க்க முடியாது. பெரியார் என்கிற அடையாளத்தையே சிதைக்கிறார்கள் என்றால் அதன் பிறகு அம்பேத்கரை சிதைக்க எவ்வளவு நேரமாகும்? பெரியாரையே கன்னடர் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அம்பேத்கரை மராட்டியன் என்று சொல்லுவதற்கு எவ்வளவு நேரமாகும்? அம்பேத்கரே வேண்டாம் என்ற நிலை வந்தால் மார்க்ஸை எப்படி இவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? மாமேதை மார்க்ஸ் எப்படி நமக்கு பொருத்தமானவராக இருக்க முடியும்? இந்த கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. எனவே இந்த அடையாள அரசியல் மிகவும் ஆபத்தான ஒரு அரசியல். அடையாளம் வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் அந்த அடையாள அரசியல் நம்முடைய முற்போக்கான வாழ்வாதாரங்களை சிதைத்து விடக்கூடியவையாக மாறிவிடக்கூடாது. நம்மை ஒரு இடத்திலேயே முடக்கிவிடக்கூடாது.
நம்மை தேக்கமடைய செய்துவிடக் கூடாது. நமக்குள் இருக்கிற ஒற்றுமையை சிதைத்து விடக்கூடாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற பரந்த பார்வை சிதைந்து விடக்கூடாது. சகோதரத்துவம் தான் நமக்கான அடையாளம், சமத்துவம் தான் நமக்கான அடையாளம், சமூக நீதிதான் நமக்கான அடையாளம், ஜனநாயகம் தான் நமக்கான அடையாளம். இப்படித்தான் நம்முடைய அறிதலும் புரிதலும் நீடிக்க வேண்டும், தொடர வேண்டும், அது வளர்ச்சி அடைய வேண்டும். மாறாக நான் இந்த சாதி, அதை பிடித்து கொண்டே இருப்பேன், நான் இந்த மதம், பிற மதங்களை நான் வெறுப்பேன், நான் இந்த மொழி, பிற மொழி பேசக்கூடியவர்களை அந்நியனாகத்தான் நான் பார்ப்பேன் என்று பகைமையை வளர்ப்பது, பகை முரண்களை கூர்மைப்படுத்துவது, அதன் மூலம் ஒற்றுமையை சிதைப்பது என்கிற இந்த அடையாள அரசியல் தான் மிகவும் ஆபத்தானது. இதை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய கட்டுரை தொகுப்பாக பேராசிரியர் மு. ரமேஷ் அவர்கள் தொகுத்திருப்பதுதான் தன் அடையாளங்களை எழுதி பார்த்தல் என்கிற இன்னொரு புத்தகம். இந்த 2 புத்தகமும் இந்த காலத்தே தேவையான, சமகாலத்திற்கு பொருத்தமான, இந்த சூழலுக்கு பொருத்தமான இருவரும் நூல்கள் என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இத்தகைய இரு படைப்பாக்கங்களை தமிழ் சமூகத்திற்கு கொடையளித்திருக்கிற பேராசிரியர் மு. ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவருடைய பணிகள் மென்மேலும் விரிவடைய வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன்.